லவ்லிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்பீட் அண்ட் லவ் சீரீஸோட 7th எபிசோட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடில் சொல்லியிருப்பாங்கல்ல, நான் ட்ரெஸ் பண்ண போகிற உள்ளே வராது அப்படின்ட்டு. அவங்க உள்ளே போய் என்ன பண்ணுறாங்கன்னா, சன்லைஃப் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவன் வந்து சொல்லியிருப்பான், கீ செயினில் வந்துட்டு உனக்கு தேவையான ஆன்சர் இருக்குது, நீ போய் தேடிப்பாரு அப்படின்ட்டு. அது தேடுறதுக்கு தான் வந்தாங்க. அவங்க புரட்டி போட்டுறாங்க அந்த ரூமே, ஆனால் கிடைக்கவே இல்லை. ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க வெளியில் வராங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ இவங்களுக்கு நல்லா சமைச்சு வச்சுருக்காங்க. முட்டை, பால், அப்புறம் தேவையான ப்ரோட்டீன்ஸ்லாம் எதில் இருக்குமோ எல்லாமே சேர்த்து சமைச்சு வச்சுருக்காங்களா. ஹீரோயின் வந்தோடனே, என்ன நீ இவ்வளோ கொடுக்குற, இவ்வளோலாம் கொடுத்தா என்னாலாம் தாங்க முடியாது அப்படின்றாங்க. அப்போ நீ உங்கள் அப்பா வீட்டிலே போய் தங்கிக்கோ அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் சாப்பிட்டுடுறேன், பால் முட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பால் வந்து சூடாக இல்லையா, அதை கொண்டு போயிட்டு சூடு பண்ணி எடுத்துகிட்டு வராது. இப்படியே நல்லா பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயினும் அப்ராட் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல காரணம் வேணும் அப்படின்ட்டு அவங்க இங்கே இருக்கிற ஹை ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குன்ட்டு அவங்க இன்பிட்வீனில் எதாவது கோர்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நானாவும் மோமோவும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு ஃபண்டமெண்டல் லாங்குவேஜ் கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் நானாவோட இன்ஸ்டியூட் தானே அது. ஸோ அவங்க எல்லாரும் அங்கே சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்துட்டு நான் இங்கே கண்டினியூ பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க லாங்குவேஜ் கிளாஸை. இதுக்கு நடுவில் ஹீரோ எங்கே போயிருக்காருன்னா, அந்த கேப் போட்ட ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவனை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. அவர் சொல்கிறாரு, இந்த ரேஸ் நமக்கு ரொம்ப முக்கியம், நீ காரை சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு இந்த ரேஸில் கலந்துக்கிட்டு 10 பாயிண்ட்டுக்குள்ளே டாப் 10க்குள்ளே நீ வந்தாகணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவனை வந்துட்டு கேட்டுட்டு கண்டிப்பாக இதை நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துடுறான். அந்த டைமில் தான் ஹீரோயின் வந்து வீட்டுக்கு திரும்பி போகிறாங்களா. அங்கே போனால் கேரேஜ் மூடி இருக்கு. அப்போ ஹீரோ எங்கே போனா, வேணுட்டே பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா வீட்டுக்கும் போகிறாங்க. அப்பா வீட்டுக்கு போனால் அப்பாவே காணும், அவங்க ஒய்ஃபையும் காணும். அப்புறம் கீழே வந்துட்டு சும்மா நடந்து போயிட்டு இருக்காங்களா. போகிற வழியில் யாரோ ஒருத்தரோட கையை மெரிச்சிட்றாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா ரோட்டில் விழுந்து படுத்து கிடக்காரு. அட்டைப்பெட்டியெல்லாம் மேலே போத்திக்கிட்டு குளிருக்கு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இவன் இதை பார்த்தோன்னே என்ன பண்ணுறேன்னே தெரியல. உடனே குடுகுடுன்னு ஓடி போகிறா. சரி யாரையோ கூட்டு வருவான்னு பார்த்தா அவங்க அப்பாவுக்கு போத்தி விடுறதுக்கு பெட்ஷீட்லாம் வாங்கிட்டு வந்து மஸ்கிட்டோ கோயிலெலாம் பக்கத்தில் வச்சிருக்கா. இப்போ பின்னாடியே வந்து ஹீரோ வந்து நிற்கிறாரா. என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி கேட்டால், இல்லை எங்கள் அப்பாவுக்கு கொசு கடிக்கும், அதனால தான் பிளாங்கெட்லாம் போத்தி விட்டு நான் வந்து கொசு பத்தியெல்லாம் ஏற்றி வச்சிருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ உங்கள் அப்பாவை இங்கே படுக்க வச்சிடலான்ட்டு பிளான் இன்னைக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, என்னால் தூக்கவும் முடியாது இல்லையா, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே 2 பேரும் சேர்த்து தூக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. அங்கே போனால் கரண்ட் வேற இல்லை. அப்போ வந்துட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க இது மாதிரி கரண்ட் இல்லை, அவரும் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு, நான் எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி கூட நானே ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ ஃபிக்ஸ்லாம் பண்ணுறாரு. ஹீரோயின் கேட்குறாங்க, நான் எதாவது ஹெல்ப் பண்ணவான்னு கேட்குறாங்க. நீ அமைதியாக இருந்தாவே போதுமா அப்படி சொல்லிட்டு அவரே வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கரண்ட்டும் வந்துடுது. அப்படியே அவங்க அப்பா கூட்டு போய் குளிப்பாட்டுறதுக்கு பாத்ரூமில் விட்டுட்டு இவர் வந்து காஃபி குடிக்கிறாரு. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, இந்த டைமில் காஃபி குடிச்சா உனக்கு தூக்கம் வராது அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் தூங்கக்கூடாது, நான் ஒரு வெளியூருக்கு போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எதுக்கு, இப்போ ஃப்ளைட் கூட இருக்காது அப்படி சொல்கிறாங்களா. இல்லை நான் கார் ஓட்டிட்டு தான் போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ கார்லாம் இந்த நைட்டில் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறாரு, இல்லை நான் எனக்கு இது பழகிடுச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லலான்னு நினச்சேன் அப்படின்ட்டு சொல்லும்போது உடனே ஹீரோ வந்துட்டு டைம் பார்க்குறாரு. டைமுக்கு 10:30 ஆக இன்னும் 5 minutes இருக்குது. அவர் சொல்ல, நான் 10:30 தான் கிளம்பணும், எனக்கு டைம் இருக்குது, நீ சொல்லு என்ன குட் நியூஸ்ன்னு கேட்குறாரா. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் இங்கே இருக்க ஸ்கூலுக்கே வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன், நடுவில் ஒரு ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன், நான் ஊருக்கு போகிறதில்ல அப்படி சொல்கிறாங்களா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீ கனடா போகிறது தான் பெஸ்ட்டு, இங்கே இருக்கிறத விட நீ நினைக்கிற மாதிரி இல்லை இது இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே எனக்கு பிடிச்ச மாதிரி தானே இந்த இடம் இருக்குது அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இல்லை நீ உனக்கு நிஜமால இங்கே இருக்கணும் தான் நீ நினைக்கிறியா அப்படின்னா, உனக்கு நான் கிளம்பணும்னு இருக்கா அப்படின்ட்டு அவங்களும் கேட்குறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறாரு, நம்ம அடுத்த தடவை இதை பற்றி பேசலாம், நான் இப்போ கண்டிப்பாக கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. போகும்போது காசு இருக்கான்னு கேட்குறாங்க. ஹீரோயின் இருக்குது சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் இவர் காசு எடுத்து வச்சுட்டு நீ இதை யூஸ் பண்ணிக்கோ சொல்லிட்டு கிளம்புறாரு. நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க, நான் வந்து வெளி சாப்பாடெலாம் சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்லை அப்படி சொல்கிறாங்களா. உங்கள் அப்பா தான் நல்லா குக் பண்ணுவார்ல, நீ அவர்கிட்ட கேளு அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாங்க. உடனே இல்லை நீ கொஞ்சம் சீக்கிரம் வரியா, நான் தனிமையாக ஃபீல் பண்ணுவேன் அப்படி சொன்னோன்னே கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. கீழே போயிட்டு கார் எடுக்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு அந்த மிஸ்ஸிங் ஃபீல் வந்துடும் இல்லையா. ஸோ திரும்பி பார்க்கும்போது ஹீரோயின் கரெக்டாக மேலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேரும் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோ வந்து அந்த ஊருக்கு போயிட்டு இந்த கார் ரெடி பண்ணுறதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் தான் வாங்குறாரு. எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கே தான் ரேஸும் இருக்கு போல், அங்கே வந்து ரேஸ்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இந்த ரேசிங் ஷூட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ரேசிங் ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து இப்போ டாப் 10ல் வந்தால் மட்டும்தான் அந்த சைனாக்காரங்களுக்கு இவங்க பேசின டீல் வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபாஸ்ட்டாக ரேஸ் பண்ணுறாரு. ஒரு இடத்துல வந்துட்டு
இவனுங்க இந்த கம்பெனிக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த கார் என்ன புதுசா இருக்கு, இந்த கார் உள்ள வரக்கூடாது சொல்லிட்டு வேணும்ட்டே ரோட்ல தண்ணி அடிச்சு விட்டுறாங்க. அங்க இருக்க கார்லயே வந்து டயரா இருக்கிறது வந்துட்டு ஹீரோட கார்ல தான். ஸோ வந்துட்டு இந்த வாக்கி டாக்கில எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அதுல வந்து ஒருத்தர் சொல்றா, டே இந்த மாதிரி உன்னோட கார் தான் சின்னதா இருக்கு, ஸோ நீ வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், தண்ணி ஃபுல்லா இருக்கு ரோட்ல அப்படி சொல்றாங்க. அப்ப அந்த ஹீரோவும் வந்துட்டு கரெக்டா அதை மேனேஜ் பண்ணிடுறாரு, பெண்ட் எல்லாம் தாண்டிட்டு கரெக்டா போயிடுறாரு. ஆனா ஃபினிஷிங் லைன் கிட்ட இருக்கிற ரோட்லயும் வந்துட்டு மறுபடியும் தண்ணி அடிக்கிறாங்க. அந்த டைம்ல கரெக்டா ஹீரோவோட கார் வந்து அப்படியே ஸ்லிப் ஆகி ரிவர்ஸ்ல டேர்ன் ஆயிடுது. இன்னும் 10 அடி தூரம் தான், ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு கார் வந்துட்டு இருக்கு. உடனே இவர் என்ன பண்றாரு, ரிவர்ஸ் கியர் போட்டு ரிவர்ஸ்லேயே போறாரு. அப்படியே போயிட்டு அந்த ஃபினிஷிங் லைனே டச் பண்ணிடுறாரு. டாப் 10லயும் வந்துடுறாரு. உடனே அந்த சைனாக்காரங்களுக்கு கால் பண்ணி அவர் இன்ஃபார்மும் பண்ணிடுறாரு. இந்த கம்பெனிக்காரங்களுக்கு டவுட் வந்துச்சு, யார்டா இவன் என்ன புதுசா வந்திருக்கான், எங்கேருந்து வந்தான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வந்துட்டு நானாவோட வீட்டுக்கு போகிறாங்க. நானா வந்துட்டு அவங்க அண்ணாவோட கார்லாம் சூப்பர் கார்ஸ்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அங்கே ஒவ்வொரு கார்லையுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு போல். ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போது வாவ் சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு ஹீரோயின்ஸ் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இதை வந்து சர்வைலன்ஸ் கேமராவில் அவங்க அண்ணா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 சிரிக்கிங்களும் என்ன பண்ணுறாங்க உள்ள எனக்கு தெரியல, எப்போ பார்த்தாலும் என்னோட இதுலேயே வந்துட்டு குறுக்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த எதிர் ரேசிங் டீம்லேருந்து வந்திருப்பாங்களோ, ஒருவேளை என்னோட ஸ்பெஷல் காசுலாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போய் அவங்களும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நானா கால் பண்ணுறாங்க. நானும் இதை நான் வெளில வர அப்படி சொல்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக இந்த ஸ்பான்சர் போயிருக்கார் இல்லையா, அவரும் உள்ளே வந்துட்டு என்ன நீ பண்ணுற, எப்போ பார்த்தாலும் என்னோட இதுலேயே சுற்றிக்கிட்டு இருக்க, எதுக்கு நீ எங்கள் கூடயே இருக்க, நீ என்ன எதிர் டீம்காரங்க என்னை வீழ்த்துறதுக்காக அந்த மாதிரி ஒன்று அனுப்பிச்சிருக்காங்களா, நீ என்ன ஸ்பையா அப்படிலாம் கேட்குறாங்களா. ஐயோ நீங்கள் கேட்குற மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க, நான் வந்து நானோட ஃப்ரெண்டு தான், எனக்கு சூப்பர் காசு மேலே ரொம்ப ஆசை, அதனால தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, இப்போ நீ எடுத்த எல்லா ஃபோட்டோ டெலீட் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்கிறாங்களா. ஒன்று சரி ரொம்ப ஓவராக பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவரை டெலிட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நீ வா நான் உன்னை வீட்டுக்கு நானே கூப்பிட்டு போய் விட்டுற சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் வந்து ஹீரோயின் அட்ரஸ் சொல்ல மாட்டுறாங்க. அதுக்கு அவர் சொல்ல, நீ அட்ரஸ் சொல்லாத வரைக்கும் நான் உனக்கு கார்லேயே வச்சு ஓட்டிகிட்டே இருப்பேன் சொல்லி ஃபாஸ்ட்டாக ரேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்புறம் அவங்க அட்ரஸை கொடுத்துட்றாங்க. ஆனால் வீட்டு அட்ரஸ் கொடுக்கல, அவங்க அப்பாவோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க கடை அட்ரஸ் கொடுக்குறாங்க. ஸோ கடையில் இப்போ இறங்கிட்டாங்களா. அப்போ வந்து அந்த ஸ்பான்சர் பாய் சொல்கிறான், ஏய் எனக்கு சைனீஸோட ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும், சாப்பிடலாம் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இங்கே பாருங்க, இங்கே வெறும் டம்ளிங்ஸ் தான் வைப்பாங்க, அதுவும் ஊர்க்கா வச்ச டம்ளிங்ஸ் தான் விற்பாங்க, உங்களுக்குலாம் செட் ஆகாது, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி கிளப்பிடுறாங்க. இந்த சீன் எல்லாத்தையும் வந்துட்டு அந்த ஒய்ஃபும் பார்த்துட்டு இருக்காங்களா. உடனே வந்து ஜின்னுக்கு கால் பண்ணிட்டு, இது பாருடா நம்ம பொண்ணு வந்துட்டு வெளில நின்றுட்டு இருந்தாலும் ஒரு பணக்காரன் ஒருத்தர் வந்து காரில் வந்து ட்ராப் பண்ணிட்டு போறா, நீ வந்து இதை பற்றி அவகிட்ட பேசு, அவங்க அம்மா வேற நம்மளை தான் நம்பி விட்டுருக்காங்க, அவள் ஏதாவது தப்பா வழியில் போயிட்டு போறா, நீ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ கேட்டுட்டு அவருக்கு லைட்டாக ஜெலஸ் வந்துச்சு போல. ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினை தனியாக கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்காங்களா. அப்போ வந்து சொல்கிறாங்க, இது பாருமா எங்கள் கிளாஸில் வந்து ஒருத்தவங்க இருந்தாங்க, இப்படி தான் லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க, கடைசியில் அந்த பொண்ணு வந்து கிரேட்ஸ்லாம் சரியாக எடுக்காததுனால அவன் பிரேக்கப் பண்ணிக்கிட்டான். இந்த மாதிரி தான் பசங்களாம் இருப்பாங்க, கேர்ள்ஸ் எல்லாம் வந்து லவ் பண்ண ஆரம்பித்தா உயிருக்கு உயிராக லவ் பண்ணுவாங்க. ஆனால் பாய்ஸ்லாம் அப்படி கிடையாது, அவங்களாம் வந்துட்டு ஏதோ ஒரு அழகான பொண்ணு கிடச்சா அப்படி ட்ராஃபி கிடைச்ச மாதிரி நினச்சிப்பாங்க, அவ்வளோதான், அவங்களுக்கு எதுவுமே சீரியஸாலாம் இருக்காது, ஸோ நீ தான் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அப்படி சொல்கிறாங்களா. உடனே வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, அப்படியா, ஆனால் என்னோட கிளாஸில் அப்படி இல்லையே, என்னோட கிளாஸில் 2 பேர் இருந்தாங்க, அவங்க ரொம்ப உயிருக்கு உயிராக லவ் பண்ணாங்க, இப்போ கல்யாணம் பண்ணிட்டு 2 குழந்தைங்களோட செட்டில் ஆகிட்டாங்க அப்படி சொல்லிட்டே போகிறாங்களா. போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பல்லு இருக்குது, அவங்க தெரியாமல் அதில் கால் வைக்க போகிறாங்க. உடனே ஹீரோ அப்படியே இழுக்கிறாரா, 2 பேரும் அப்படியே டச்சிங் ஆகிட்டு அஃபெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாங்க, எல்லா பசங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க, யாரையும் நம்பக்கூடாது இந்த வயசில் அப்படி சொல்கிறாங்களா. அப்போ நீயும் எடுத்துக்க மாட்டியான்னு கேட்குறாங்களா. நீ பார்க்குற பையன் நானாக இருக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அது ட்ரை பண்ணாமல் உனக்கு எப்படி தெரியும்ட்டு ஹீரோயினும் சொல்கிறாங்க. இப்படி நடந்து போயிட்டு இருக்கமோ மறுபடியும் அவங்க ஸ்லிப் ஆகுறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, கண்ணுக்கு தெரியுதா இல்லையா, பார்த்து நட, இந்த மாதிரி யாரும் உன்னை பிடிச்சிட்டுலாம் நடக்க மாட்டாங்க அப்படி சொல்றாங்களா. இந்த மாதிரி பாதையை நான் வேற யாரு கூடயும் நடக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோவோட கையை வந்து டைட்டா பிடிச்சிக்கிறாங்க. ஹீரோ வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு போறாரு. இவங்க 2 பேரும் கேரேஜ்க்கு போயிடுறாங்க. கேரேஜ்ல பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு ரேசர்ல ஒரு பையன் இருப்பா இல்லையா, அவன் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கான். என்னடா நீ தனியா தான் வந்திருக்கியான்னு கேட்குறாங்க. தனியாக வரலடா, அந்த வேன் பொண்ணு என் கூடவே வந்திருக்கா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஹீரோயின் அப்போ தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண உள்ளே போகிறாங்களா. ஹீரோ கேட்குறாரு, அந்த பொண்ணு எங்கடானா, அது உள்ளதாண்டா இருக்கா. அவருக்கு அவளை அள்ளி இல்லை, ஐயோ 2 பேரும் உள்ளே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி பார்க்குறாரு. ஹீரோயின் உள்ளே போனோடனே அந்த ஸ்னேக்கியும் பார்க்குறாங்க. அந்த வேனை தான் ஸ்னேக்கின்னு கூப்பிட்றாங்க. அந்த ஸ்னேக்கியும் பார்க்குறாங்க. இந்த சீனோட தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட வீடியோஸில் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேர்றதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கை போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.